வணக்கம் அன்பு சொந்தங்களே. திராவிட இயக்கத்தின் வரலாறு என்பது 100 வருடங்களை கடந்தது. திராவிட இயக்கங்களின் ஆட்சி என்பது தொடர்ச்சியாக 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதை பற்றித்தான் இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்கு மிக பொருத்தமான நபர் யாராக இருக்க முடியும்? அறிஞர் அண்ணாவால் சமரசம் என்று பெயர் வைக்கப்பட்ட அவர் நம்மோடு இப்போது நேரலையில் இணைகிறார். ஐயா வணக்கம். இந்த திராவிட இயக்கத்துடைய வரலாறை நான் பேசுவது என்பது ஒரு நேரலையில் முடியக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் இன்றைக்கு குறிப்பாக இந்த ஆளுமைகள், இந்த திராவிட இயக்கத்துடைய முக்கியமான ஆளுமைகள், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று இந்த ஆளுமைகளுடைய நேரடி பழக்கத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதை பற்றிய ஒரு தொகுப்பாக இன்றைய நிகழ்ச்சியை நாம் வைத்துக் கொள்ளலாம். இதில் விடுபடுகிற திமுகவுடைய தலைவர் கருணாநிதி, அவரை பற்றி பேசுவதற்கு நாம் வேறு அறிஞர்களை, ஏனென்றால் நீங்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறீர்கள், அதை பற்றி நீங்கள் விரிவாக பேசுவதில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம். எனவே இந்த ஆளுமைகளை பற்றிய நேரடி நினைவுகளை பெரியாரில் நீங்கள் தொடங்குங்கள். பெரியாரை சந்தித்தது பற்றி நீங்கள் முதலில் பேசுங்க. நான் யாராக இருந்தாலும் கலைஞரை பற்றியோ இன்னொருவர்கள் பற்றியோ பேசுவதை பற்றி ஒன்றும் அச்சமில்லை. திராவிட இயக்கம் என்பது 1916 உருவானது. நீதி கட்சி என்ற பெயரால் உருவானது. அதற்கு முன்பு நல உரிமை சங்கம், மற்ற பெயர் குடியரசுக் கட்சி என்றெல்லாம் இருந்தது. டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர், நாயுடு இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் மும்மூர்த்திகள் திராவிடர் இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர் நீதி கட்சி. நீதி கட்சி உதயமானது 1917, ஆட்சிக்கு வந்தது 1920. அவர்கள் ஆட்சி முடிந்தது 1937. 38 பெரியார் நீதி கட்சியில் சேர்ந்தார். 44 நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று சேலத்தில் மாற்றி அமைத்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். 49 திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக சென்னையிலே உருவானது. 1972 அண்ணா கண்ட திமுக, அண்ணா திமுக என்ற பெயரால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவானது. இன்று அது அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் என்ற பெயரால் கட்சி இருக்கிறது, அதன் ஆட்சி இருக்கிறது, நீடிக்கிறது. நீங்கள் ஒன்றை கேட்டீர்கள், பெரியாருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட உறவு என்ன, எப்படி உங்களுக்கு தெரியும் என்று. நான் சிறு வயதிலிருந்தே நன்றாக பாடுவேன், மைக்க தேவையில்லை, நல்ல முறையில் பாடி கூட்டுவது ஒரு தொழில். அப்பொழுது திராவிடர் கழகமாக இருந்த இயக்கத்தில் எங்கும் திராவிட போர்க்களமே பொங்கும் போரிடுவோம் நாமே என்று ஒரு பாடல், அது மிக புகழ்பெற்றது, எல்லா இடத்திலும். அப்படியெல்லாம் பாடிக்கொண்டிருந்த நான் திடீரென்று அப்பொழுது 4ஆம் படிவம் படித்து கொண்டிருக்கிறேன். பெரியார் எங்கள் ஊருக்கு பக்கத்திலே பையூர் என்னும் கிராமத்திற்கு வந்திருக்கிறார். என்னுடன் படிக்கக்கூடிய மாணவன் 2 மாலை வாங்கி சைக்கிளில் வச்சுட்டு பள்ளிக்கூட வாசல் முன்னாடி நிற்கிறான். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். ஏய் வடா கிருஷ்ணா, பெரியார் வரார், அவரை பார்க்கலாம் மாட்டா அப்படின்னு சொன்னான். அப்படியா, நடுப்பா போகலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு போனேன். அங்கே போனால் பெரியார் தயாராக உட்கார்ந்தார் மேடையிலே. அது ஏற்பாடுகள்லாம் செய்தார்கள். திடீரென மாணவர் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார் அப்படின்னாங்க. சரி, நான் எனக்கு எப்போ கூப்பிடுறாங்க பாதி எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த வயது. நான் பேசும்போது சரி, இப்போ மாப்பிள்ளை பொண்ணு தெரியும், அந்த கல்யாண பத்திரிகை கொடுங்கன்னு கொடுத்தார்கள். அந்த கல்யாண பத்திரிகையை பார்த்தேன். கலப்பு திருமணம் என்று இருந்தது. நான் என்னுடைய வரவேற்புரை என்ன பேச வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு பத்திரிகை வைத்து கொண்டு பேசினேன். பெரியார் அமர்ந்திருக்கிறார், நான் வரவேற்புரை ஆற்றி கொண்டிருக்கிறேன். பத்திரிகை பார்த்து சொன்னேன், இதில் கலப்பு திருமணம் என்றிருக்கிறது. ஆணும் மாப்பிள்ளையும் மனித இனம், பெண்ணும் மனித இனம், இங்கே எங்கே வந்தது கலப்பினம் என்று நான் பேசினேன். பெரியார் அவர்கள் பேசி முடித்து விட்டு நான் அமர்ந்து விட்டேன். பெரியார் அவர்கள் எழுந்து பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், சின்ன வயசு, பெரிய விஷயம் பேசியிருக்கார், சிந்திக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். அப்படி சொன்ன அந்த நிலையில் அடுத்துதான் சீர்திருத்த திருமணம், சாதி மறுப்பு திருமணம்,
சாதி ஒழிப்பு திருமணம் என்றெல்லாம் வந்ததே தவிர அதற்கு பிறகு கலப்பு திருமணம் என்று வரவே இல்லை. இதுதான் பெரியார் இடத்தில் உள்ள ஒரு பல வகைகளில் ஒரு பெயர் காரணமாக, ஒரு பெயர் மாற்றத்திற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்கள். பிற்காலத்தில் வேறு பெயர்களுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்கள். இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு அண்ணா, அறிஞர் அண்ணா சமரசம் என்று பெயர் வைத்த, கிருஷ்ணன் என்ற பெயரை சமரசம் என்று மாற்றி அமைத்த அந்த ஞாபகத்தை சொல்லுங்கள். அதாவது காவேரி பட்டணத்தில் இன்றைய தினம் ஸ்ரீராமுலு நகர் என்று சொல்லக்கூடியது ஒரு வெற்றிடமாக இருந்த நேரம். அண்ணா அவர்கள் திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கொள்கையை கைவிட்டு நாம் தேசியத்தில் ஒருங்கிணைப்போம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தமிழகம் முழுதும் ஒரு சுற்றுலா வந்தார். கொள்கை விளக்க கூட்டம் என்ற பெயரில். அப்படி தருமபுரியிலே தங்கி, சேலத்திலே தங்கியிருந்து, சேலத்திலிருந்து தருமபுரி, தருமபுரியிலிருந்து பாப்பார்பட்டி, பாலக்கோடு வழியாக காவேரிப்பட்டினம் வருகிறார். அது கடைசி கூட்டம். அப்பொழுது நான் கடைசியாக பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நான் எங்கள் அப்பா தந்தையிடம் கேட்டேன், அண்ணா வராரு, நான் அதில் பேசுகிறேன், என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டேன். நீ என்னப்பா பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அதான் உங்களுக்கு கேட்குறேன், அண்ணா வராருன்னு. அண்ணா என்ன நோக்கத்துக்கு வராருன்னு கேட்டார். திராவிட நாடு கொள்கையை கைவிட்டுட்டோம், ஏன் விட்டோன்னு சொல்கிறதுக்காக கொள்கை விளக்க கூட்டத்துக்கு வராருண்ணா. அப்படியா, ராபர்ட் கிளைவ் படிச்சிருக்கல, உன்னுடைய 4வது வகுப்பு படிச்சிருப்பேன், அது ஒரு முறை இப்போ பார், இப்போ இருக்கிறதுக்கு அதையும் சேர்த்து பேசு, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு அப்பா சொல்லி அனுப்பினார். அதையே வைத்து நான் பேசினேன். இரட்டை ஆட்சி முறை, மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு இந்த அதிகாரங்களை பெற்றிருக்க வேண்டும், மாநில அரசு இந்த அதிகாரங்களை பெற்றிருக்க வேண்டும், இரண்டும் கலந்து இந்த அதிகாரங்களை வைத்து செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இருக்கக்கூடியது தான் அண்ணா அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி என்று நான் பேசினேன். அப்பொழுது சொல்லுகின்ற பொழுது, அண்ணா அவர்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, மாநிலங்களின் தனித்தன்மை கெடாமல், மண்டலங்களின் கலாச்சாரம் பாழ்படாமல், இந்திய ஒருமைப்பாடு உருக்குலையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே அண்ணாவின் கொள்கை. அதற்காகவே திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கொள்கையை கைவிட்டார். இந்திய ஒருமைப்பாட்டில் 2 கலந்தார் என்று பேசிக்கொண்டிருந்தேன். அவர் வரும்பொழுதே அங்கே என்னுடைய பேச்சை ஒரு 5 நிமிடத்திற்கு மேலாக கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அண்ணா வருகின்ற பொழுதே நிறுத்தி அவர் வந்திருப்பது எனக்கு தெரியாது, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். திடீரென மக்கள் கூட்டம் அங்கிருந்து வந்து அண்ணா வந்து விட்டார், அண்ணா அண்ணா என்று என்ன லைட்டு அணைத்து விட்டு கார் வெளியிலேயே நிற்கிறது. கூட்டத்திற்கு வருவதற்கு இந்த மைக்கு வெளியே கட்டுவோம், அந்த சவுண்டு வெளியே போகும். அது கேட்டுக்கிட்டு நின்றுட்டு அங்கேயே நின்றுட்டார். கூட்டத்திற்கு வெளியே நின்று இது கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சரி, உடனே அது பொதுமக்கள் அண்ணா அண்ணா என்று சொன்ன உடனே அவர்கள் அண்ணா அவர்கள் வந்தார்கள், மேடை ஏறிவிட்டார்கள். எப்போவுமே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை முடிக்கும்போது அது அப்போலாம் திமுகவில் தென்னாட்டு பெர்னாட்ஷா, இந்நாட்டு இங்கர்சார், சீவாத தலை, செருப்பில்லாத கால், கரைப்படிந்த வாய், குள்ளமான உருவம், குறும்பான பார்வை, அமைதான அடுக்குமொழி தமிழ் என்றெல்லாம் பேசி முடிப்போம். அந்த அவர் உரைக்கு வழிவிட்டு என் உரைக்கு திரையிடுகிறேன் என்று முடித்தேன். திடீர்னு குடுகுடுன்னு எழுந்து வந்த மைக் முன்னாடி என் தம்பி தொடர்ந்து பேசுவார் அப்படின்ட்டார். எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு. என்னடா அண்ணா சொல்லி ஏதோ தப்பு பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோம், வகையை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அவருடைய ராஜாராம் கூட வந்திருந்தார். அவர் சொன்னார், நீ அந்த திராவிட நாடு கொள்கையை ஏன் கைவிட்டோம் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுத்த, அது அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, உன் பேச்சு முழுமையாக அங்கேயே கேட்டார் வெளியவே, அவர் முன்னாடியே இப்போ ஒரு முறை பேசிடு அப்படின்னார். எனக்கு தைரியம் வந்து விட்டது. அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தா மசாலா சேர்த்த வேண்டியது தானே. அதுபோல் சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இந்த சொன்ன வாதங்களையே நல்ல நிலையில் அவர் புரிந்து கொள்ளப்படி பேசினேன். அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நான் திராவிட நாடு கொள்கை ஏன் கைவிட்டேன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நான் நினைத்தபடி மிக அருமையாக அற்புதமாக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு சமரசமான நிலையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை மிக அற்புதமாக உங்களிடத்திலே படம் பிடித்து காட்டிய என் தம்பி இன்று முதல் சமரசம் என்றே அழைக்கப்படுவார் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து சமரசம் என்று வந்தார். இந்த சமரசம் என்கிற பெயர் காரணம் போல
அண்ணா திமுக என்கிற பெயருக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்கள். எம்ஜிஆருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் அண்ணாவின் பெயரை திமுகவோடு சேர்த்து நாம் ஒரு புதிய பெயரை சூடலாம் என்கிற ஒரு யோசனையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அது பிறகு எம்ஜிஆரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை பற்றி எம்ஜிஆரோட உங்களுக்காக அண்ணாவை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். அப்பொழுதெல்லாம் திருமணம் திகாவிலிருந்து திமுக பிறந்ததற்கு காரணம் பெரியாரின் இரண்டாவது திருமணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இதையெல்லாம் வெளியே சொல்லாமல் 1952 சேலத்திலே ஒரு திருமணத்திலே அண்ணா பேசுகிறார். நான் காவேரிப்பட்டினத்து அந்த திருமணத்தை, ஏன்னா அது அப்பொழுது எங்களுடைய மாவட்ட தலைநகரம். ஒசூரில் இருக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரி சேலத்தினுடைய முனிசிபல் தலைவராக வந்தார்னா மாவட்ட தலைநகரம். சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்ததே சேலம் மாவட்டம். நான் அந்த மாவட்ட தலைநகரத்தில் ஒரு நிகழ்ச்சி தலைவர் எங்கிருந்தாலும் நாங்கள் போய்விடுவோம். அந்த அடிப்படையில் அந்த போயிருந்தேன். அந்த நேரத்தில் அவர் ஒன்றை பேசினார். திருமணத்தில் எப்படி இருக்க வேண்டும், திருமணம் அமைய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மணமகன் மணமகள் என்று வந்தால் இவர்கள் ABCDE இந்த 5 வகை பொருத்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அப்படியே வாய்ப்பளந்துக்கு பேசி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏஜ் வயது பொருத்தம் மிக முக்கியம். 60 வயது ஆணை 20 வயது பெண்ணோ அல்லது 20 வயது ஆணை 60 வயது பெண்ணோ திருமணம் செய்து கொண்டால் பொருந்தாத திருமணம் ஆகும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி சமூகம் வேற எங்கே போயிட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பிரான்சில் இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனாதிபதி தன்னை விட 24 வயது மூத்த பெண்ணை மணமுடித்து அது ஒட்டுமொத்தமாக முன்னேறிய சமூகமான பிரெஞ்சு சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இமானுவேல் மேக்ரன் சொன்னது இதில் அவர் அதற்கு மாறுபட்டவர் அல்ல. அவர் சொல்லுகின்றது கடைசி எப்படி முடிக்கிறார் என்பதை பாருங்கள். நான் இது 1952 நேரடியாக கேட்டது. ஏஜ் வயது பொருத்தம் தேவை நம்பர் 1. 2 பியூட்டி அழகு. இவர் ரதியாக இருந்து அவர் மன்மதனாக இல்லாமல் போனாலோ, அவர் மன்மதனாக இருந்து இவர் ரதியாக இல்லாமல் போனாலோ இருவரும் கடைசி வரையில் இருந்து வாழ்வது கஷ்டம், சந்தேகம் வரும். ஆகையினால அழகு பொருத்தமும் தேவை 2. 3 கேரக்டர், குணாதிசயங்கள். 2 மாடு போட்டுனா 2 ஒன்றா போனால் தான் வண்டியை இழுத்து கொண்டு எங்கே போய் சேர்க்க முடியுமோ அங்கே சேர்க்க முடியும். குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் 2 காளைகள் பூட்டிய வண்டியை போல பொருத்தமாக இருக்க வேண்டும். அந்த குணாதிசயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இது தண்ணிக்கு இழுக்கும், அது தரைக்கு இழுக்கும், தகராறு ஏற்படும். 3 டிசீஸ். உடம்புல எல்லாம் பார்க்குறோம். உடல் ஏற்று ஆண் பெண்ணுடைய குடும்ப அமைப்புக்கு தகுந்த அளவுக்கு உடலுடைய நோயினுடைய ஏற்ற நிலை இருக்கிறதா, அதில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா என்பது அப்பொழுது புரிந்து கொள்ள. டிசீஸ் நோய் போல நோய் என்ற இது என்ன இருக்கிறது என்பது, என்ன குழந்தை பிறக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஒத்துக்குமா, இனப்பெருக்கம், இதெல்லாம் மிக முக்கியம் அப்படின்றது. அடுத்தது எஜுகேஷன்ஸ், கல்வி. இது இன்னும் படிக்காதவா பெண்ணோ, எல்லாம் தெரிஞ்ச ஆணோ, அல்லது இன்னும் தெரியாத ஒரு ஆணோ, ஒன்று எல்லாம் மெத்தப்படிச்ச பெண்ணோ. அடுத்த இல்லை, அது சரிதான். எம்ஜிஆருக்கு நேரம் வந்துடும். எம்ஜிஆருடைய உங்களுடைய நேரடி பழக்கம் பற்றி நம்ம நேரம் கருதி எல்லா ஆளுமைகளோடு உங்களுடைய பழக்கத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இதை சொல்லி சொன்னால் இதில் 100க்கு 100 வாங்க வேண்டும் இல்லை. ப்ளஸ் மார்க் ஒவ்வொன்றுக்கும் போட்டு அந்த பாஸ் மார்க் வாங்கி ஆக வேண்டும் என்று சொன்னார் முடிக்கின்ற பொழுது. ஆகவே இதுவெல்லாம் காரணம் அண்ணா எழுதும் பொழுது. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொன்னீர்கள். கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆரை வெளியேற்றிவிட்டார் என்று தெரிந்தவுடன் எங்கள் ஊரில் நான் இருந்த நான் நேரடியாக ஆற்றிலே போய் தென்பெண்ணை ஆற்றிலே குளித்து விட்டு, நான் எப்பவும் ஷேவிங் பண்ணிக்கிறேன். நாகராஜன் என்ற பார்பர் ஷாப்பில் வந்து மொட்டை அடிச்சுக்கின்னு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு அந்த எம்ஜிஆர் போடுற துப்பு, அந்த தொப்பி இருக்குது, அதையும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மன்றங்கள், நாங்கள் 2-3 மன்றங்கள் வச்சுருந்தோம். அவர்கள் பொதுமக்கள் எம்ஜிஆர் மீது பற்று வச்சிருந்த பல்வேறு வந்து ஒரு பேரணியை மிக பிரமாத அளவிற்கு நடத்தி முடித்துவிட்டு அன்று வந்த உடனே போகின்ற பொழுதே சில யோசனைகள் அப்படி போகும்போது, அப்போ நான் பேசிட்டு போகும்போது வரும்பொழுது அந்த வழியிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இன்லேண்ட் லெட்ரு 2 வாங்கினேன். 2 லெட்ரு வாங்கிட்டு வந்தேன்.
வாங்கிட்டு வந்து உட்காந்து அப்போவே எழுதினேன். திராவிட முன்னேற்ற திமுக என்பது ஆந்திரம், கேரளம், கன்னடம், தமிழகம் நாலும் சேர்ந்தது தான் திராவிடன்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இந்த திமுக என்பதற்கு சரியாக போச்சு. ஆனால் உங்களுக்கு திராவிடத்திற்கு அப்பால் இந்தியத்திற்கு அப்பால் உலகத்திற்கு பல்வேறு ஜப்பான்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. திமுக என்பதை மாற்றி மாமுக என்று மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், அப்படி அமையுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டேன். திரும்ப உட்கார்ந்து யோசிக்கொண்டே இருக்கும்போது இது கலைஞர் யுகம், இது கலைஞர் ஆட்சி, இது கலைஞருடைய இது என்று வந்தது. அப்போ அண்ணாவை இருட்டடிப்பு செய்து விட்டார்களே என்ற யோசனை இன்னொரு அந்த இன்லேண்ட் லெட்டர் வாங்கி வந்துட்டு திமுக என்பது இந்த திராவிடம் இருக்குது, அண்ணாவின் கொள்கைகளை மறந்து அண்ணாவின் கொள்கைகளை இழந்து அதை இருட்டடிப்பு செய்திருக்கின்ற கருணாநிதிக்கு எதிராக அதிமுக உருவாக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில் அதிமுக கழகம் என்று பெயர் வைத்து கட்சியை நடத்துங்கள், மக்கள் உங்கள் பின்பு வர தயாராக இருக்கிறார்கள் என்று எழுதி அது ரெண்டையும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு அதை பெட்டியில் போட்டுட்டேன். இது முடித்து 2 நாள் கழித்து நான் சென்னைக்கு வருகிறேன். கீழே ராமதாஸ் அவருடைய பிஏ தாழம்பூர் டைரக்டர் என்ன ராமதாஸ் அவர்கிட்ட சொல்கிறான், அந்த தலைவரை பார்க்கணுன்ற பொருங்கன்னு இன்டர்காமில் பேசுகிறார். சமரசன்னு ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னா உடனே மேலே வர சொல்லுங்கண்ணா. போனால் அவர் கையில் இந்த லெட்டர் வச்சுருக்கார், அதை தான் படிச்சுட்டு இருக்கார். வாங்க உங்கள் கடிதம் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது அதிமுக கழக ஆவணத்தில் 3வது ஆவணம் என்று சொன்னார். ஆகவே அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதோ அப்பொழுது என் மனதுக்கு என்ன படுகிறதோ அதை நான் சொல்லக்கூடியதான். அந்த அடிப்படையில் அதிமுக என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லியவர்கள் நாம். இப்போது ஜெயலலிதாவுக்கு வந்து விடுவோம், நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதாவால் பெரியார் விருதுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீர்கள். அதற்காக நீங்கள் எந்த கடிதமும் கொடுக்கவில்லை, எந்த பரிந்துரையும் செய்யவில்லை. ஆனால் அவர் உங்களை தேர்வு செய்கிறார் என்பது மிக முக்கியமான விஷயம். அதை பற்றி ஜெயலலிதாவோடு அதற்கு முன்னமே நீங்கள் ஜெயலலிதாவோடு நேரடியாக பலமுறை நீங்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய பொறுப்பாளராகவும் அவர் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்த காலத்திலே நீங்கள் நேரடியாக பழகி இருக்கிறீர்கள். அந்த நினைவுகளில் தேர்ந்தெடுத்த சில நினைவுகளை நேரம் கருதி அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், அம்மா கொள்கை பரப்பு செயலாளர் இப்பொழுது இருக்கின்ற தலைமை கழகத்தில் எனக்கு வேண்டிய அந்த அறையை முழுமையாக செய்து இன்டர்காம் வைத்து நான் அடிக்கடி சமரசத்தோடு பேச வேண்டும், எனக்கு ஒழுங்காக இதை போட்டு கொடுங்க, துறை அப்படின்னு துறை தான் இப்போது மேனேஜர் அந்த இது அவரிடம் சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். பல முறை நாங்கள் பல்வேறு விஷயங்களில் இருக்கிறோம். எனது வரலாறு அவர்களுக்கு தெரியும். இப்படி நாம் பேசி கொண்டிருப்பது போல ஒவ்வொன்றாக எப்பொழுது இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வயது, என்ன போராட்டங்களில் ஈடுபட்டு என்றெல்லாம் பேசி கொண்டிருப்போம். அப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பெரியாரோடு நான் இப்படி பேசி கலப்பு திருமணது அம்மாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு மேடையில் போயிட்டு இருக்கும்போது அம்மா மேடையில் இருக்காங்க, நான் எதிரில் உட்காந்து இப்படி இருந்துருக்கேன். மேடையில் கூட இல்லை, நான் சட்டமன்றத்தில் அம்மா பேசுவேன், நேர் எதிராக நான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி என்னை பார்த்ததும் அவங்க இது பார்க்குறாங்க, ஒரு கிளிப் எடுக்கிறாங்க, நோட் புக் கையில் வச்சுட்டு எடுத்து இப்படி குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டாங்க. சரி, இன்னொரு முறை ஒரு பொதுக்கூட்டம் மேடை, அதாவது ஒரு சென்னை மாநில மாநாடு மாதிரி சில கூட்டங்கள் போட்டுனாங்க. அங்கே பேசும்பொழுதும் பார்த்தாங்க, அது இப்படி பார்த்துட்டு எடுத்து திரும்ப ஒரு இதை எடுத்து உள்ளே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர்கிட்ட இது செய்யுங்க. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ செய்ய போகிறார்கள், இல்லாவிட்டு என்னை பார்த்து ஒரு எடுத்து குறிப்பு போடுறாருன்னு ஏதோ செய்கிறாங்க. நம்ம ஒன்றுமே கேட்கலையே, என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலேன்னு கடைசியில் பார்த்தா பென்னி குயிக் பிறந்தநாள் விழா தேனியில் அங்கே அந்த இடத்துல பெரியார் விருது கொடுக்குறாரு. என் வீட்டில் திடீரென்று போய் கலெக்டர் பேசுகிறாரு, இங்கேருந்து பிற்பட்டோர்னால இதிலிருந்து ஃபோன் வீட்டுக்கு போகுது, எங்கே இருக்கிறார், என்ன ஒரு குறிப்பு, அவருக்கு வயசு என்ன, இது என்னென்ன ஈடுபட்டார், அதெல்லாம் கொடுங்கன்னு அவங்கள கேட்குறாங்க. என்ன கேட்காமையே அவன் வீட்டுக்கு போகுது தகவல் எப்படியெல்லாம். நான் இங்கே வேறு எங்கேயோ பொது இதில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தகவல் வந்து ஒரு இது கொடுத்தோம். அப்படி கிடைத்தது தான் பெரியார் விருது. இது அம்மா அவர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே வந்த ஒன்று தான். நிச்சயமாக ஒரு சின்ன, அதாவது நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் இந்த திராவிட ஆட்சியுடைய சமூக நீதி பங்களிப்பு,
ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தியது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. இது ஒரு நாளில் பேசி முடியக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் சுருக்கமாக பெரியாரோ, அண்ணாவோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ செய்து முடிக்க நினைத்து முடிக்காமல் போன விஷயங்கள் என்று ஒரு சிலவற்றை நீங்கள் குறிப்பிடுங்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய வாரங்களில் நாம் இந்த திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த சமூக நீதி பங்களிப்பை பற்றி வரக்கூடிய வாரங்களில் பேசலாம். ஆட்சி முறையில் இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசு, மாநில அரசு என்ற பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, பல்வேறு நாகரிகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறையை மாற்றி அமைத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா USA என்று வர வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். தலைவரும் நானும் இப்படி பேசிக்கொண்டு இதையே ஒரு புத்தகமாக எழுதலாமே அப்படின்னா அப்படி எழுதி அதில் தான் நான் PhD வாங்கினேன். அதுதான் புரட்சி தலைவர் விரும்பியது. இந்த ராஜீவ் காந்தியை நட்பு கிடைத்தவுடன் வெகு விரைவில் இதை முடித்துவிட்டு இலங்கை பிரச்சனை முடிந்து உலக தமிழர்களுக்கு என்று ஒரு தனி நாடு இல்லை, ஒரு தனி நாடை உருவாக்கிவிட்டு இந்த பிரச்சனைக்கு வருவோம், அமைதியாக இருந்திருந்தார். ஒன்று. இன்னொன்று, ஜாதிகளே இல்லை, சாதி இரண்டு வழியே வேறு இல்லை என்று சொல்லுவோம். இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி எத்தனை ஜாதி, சுதந்திரத்துக்கு பின்னாடி எத்தனை ஜாதி, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு, இன்னும் MBC, இப்படி எத்தனை வகையாக போய் எவ்வளோ இதாக ஏற்படும். இதை எத்தனையும் முறியடித்து இந்திய குடிமகன், மாநில குடிமகன், உலக குடிமகன் என்று 3 மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் ஒரு தலைவரிடத்திலே சொன்னேன். அவர் அப்படியே வரவேற்று கொடுத்து இது பண்ணி இதை பொருங்கள், இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே நாம் இதை நாங்கள் மாநில அரசு மட்டும் செய்யக்கூடியதல்ல, அதை நாம் அதுதான் திருமணத்தில் அண்ணாயிசம் எழுதினேன் ஒரு இதில். அதாவது முதலியாரும் நாயுடும் இப்போ வந்து ஒரு தாழ்த்தப்பட்டோர் இன்னொரு ஜாதி சேர்ந்தால் தான் கலப்பு திருமணம்ன்றான். நான் அப்படி சொல்ல, எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த ஜாதியோடு இருந்தாலும் தமிழ் குடிமகன். ஒரு முஸ்லீம், கிறிஸ்து 2 பேரும் இணைந்து செஞ்சால் இந்திய குடிமகன். ஒரு இந்தியனும் வேறொரு நாட்டுக்காரனும் சேர்ந்தால் உலக குடிமகன். அவ்வளவுதான் என்று நீங்கள் கொண்டு வருவீர்களே. ஆனால் இந்த ஜாதி பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கலாம், இல்லாவிட்டால் அறவே முடியாது. ஆகவே இதை செய்வோம் என்று சொன்னேன். அதையெல்லாம் செய்ய காத்து கொண்டிருந்தார் புரட்சி தலைவர். அதுபோலவே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் இதையெல்லாம் பிரம்மஸ்தலம் அமைக்கணும் டெல்லியில் நினைச்சாருன்னா அது இது சொல்லியிருந்தேன். இந்த நீதி கட்சி காலத்திலிருந்து இன்று வரை தமிழகம் தனித்தன்மையோடு ஆட்சி செய்திருக்கிறது. இதனுடைய ஆவணங்களை எல்லாம் ஒன்று திரட்டி பெரியார் வழி, அண்ணா வழி, எம்ஜிஆர் வழி என்றெல்லாம் போட்டு ஒரு அமைப்பு இருந்து யார் எதை கேட்டாலும் அதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவின் திட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகில் பல எத்தியோப்பியா, அமெரிக்கா, பல நாடுகளுக்கு போயிருக்கிறது. ஆகவே கலை முதலாக தொழில்முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு, முதலாக நல்லவையாகவும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சிகரமான திட்டத்தை போட்டிருக்கிறார். கிமு கிபி என்பதை போல் அம்மாவிற்கு முன் அம்மாவிற்கு பின் என்கின்ற அடிவில் அரசியலில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதை மணிக்கணக்கில் சொல்லலாம். அந்த அடிப்படையில் கல்வி முன்னேற்றம், சுகாதார முன்னேற்றம், நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள், என்னென்ன வகையில் நாம் புதுமையை கையாண்டு வறுமை ஒழித்திருக்கிறோம். ஏல் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செய்து 17.1% இருந்தது அம்மா அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருகின்ற போது. இன்றைய தினம் 9.6% இருக்கிறது வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள் எண்ணிக்கை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அம்மாவின் திட்டங்கள் என்று எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி திட்டங்கள் நிச்சயமாக இப்படி நீங்கள் பேச ஆரம்பித்தால் குறிப்பாக நகர்ப்புற வறுமையை ஒழிப்பதற்கான உணவகங்கள் என்பது தொடங்கி பல விஷயங்களை ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் என்றும் செய்ததும் செய்ய முடியாததும் என்று நாம் விரிவாக பட்டியலிட்டு நிறையவே பேச வேண்டியிருக்கும். இன்றைக்கு இதை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். ஐயா வந்து நேரடியாக பங்கேற்று பேசியதற்கு நன்றி. தொடர்ந்து வந்து பேசுங்கள். நன்றி, வணக்கம்.